Shalom. 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 Hallelujah. 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 Amen. நான் ஒரு மாமெல்லாம் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 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 என்னதுமா சொல்கிறீங்க? கை இப்படி ரெண்டு கையை தூக்கும்போது என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சிக்ஸர் அடிக்கிறாரு. ஹல்லேலூயா. எஃபர்ட் இல்லாத சின்ன எஃபர்ட்டை போட்டு பெரிய வெற்றியை எடுப்பது. சின்ன எஃபர்ட்டு அந்த ஒரு ஸ்விங் அது ஏன் ஆகாயத்திலே பறந்து போய் அந்த பவுண்ட்ரிக்கு வெளியே விடும்பொழுது அந்த ரெண்டு பேட்ஸ்மேன் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 6 ரன்ஸு கொடுக்கப்படும். 6 ரன் அவங்க 6 தடவை ஓடணும். அப்படி மாற்றி மாற்றி ஓடணும். அந்த 6 ரன் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். நீங்கள் அந்த கரங்கள் இப்படி 2 கரத்தையும் ஹல்லேலூயான்னு உயர்த்தும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு சிக்ஸர் அடிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ வெற்றி சின்ன எஃபர்ட். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறதுலாம் சின்ன எஃபர்ட் தான். கொஞ்சோண்டு பிரயாசத்தை போடுங்க. கொஞ்சம் பிரயாசம் போடுங்க. கொஞ்சம் பிரயாசம் போட்டிங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அதான் சின்ன ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான். அதிகமாக விதைக்கிறவன் அந்த எஃபர்ட் ஒரு எஃபர்ட் தான். கொஞ்சமான எஃபர்ட் போட்டிங்கன்னா பெரிய மழை வரும், பெரிய ஆசீர்வாதம் வரும். ஓகே. ஸோ அதை கூட நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். சிறுக விதைக்கிறவன் அதிகமாக இருக்க முடியும். எப்படி மாற்றிடுவோமா? அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுவோம். சிறுக விதைக்கிறவன் அதிகமாக இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கொஞ்சம் எஃபர்ட், நான் 2 வார்த்தை ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னா செஞ்சிடுவார். அதுதான் உங்கள் எஃபர்ட்டு. முட்டிக்கிட்டு கண்ணீரோட கதறிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். ஆமென். 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 இது நல்லா உள்வாங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பை ஆண்டு எவ்வளோக்கு ஈஸியாக ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அவர் செய்ய இருக்கிறார். நீங்கள் வாஞ்சிக்கணும். ஏன் நீங்கள் வாஞ்சிக்கணும் அதை. ஓகே. ஓகே. போன வாரம் முந்தின வாரத்தில் நம்ம பார்த்த காரியம் என்ன? ராஜபாதை பார்ட் 1. ஓகே. ஓகே. ராஜபாதை பார்ட் 1 நம்ம போன 2 வாரம் முன்னுக்கு பார்த்தோம். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சி. ஓகே. அதுக்கு முன்பாக முந்தின வாரத்தில் நான் பேசின காரியத்தில் உள்ள தன்மை என்னது? ராஜபாதையோடைய தன்மை என்னது? என்னதுங்க? ஸோ முந்தின வாரத்தில் நம்ம பார்த்த காரியத்தில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்றாவது ராஜபாதை பார்ட் 1ல் நம்ம கேட்ட காரியங்கள் என்ன? அதோடைய தன்மை, ராஜபாதையுடைய தன்மை என்ன என்றால் தாழ்மையும் சேவையும். தாழ்மை. ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இல்லைன்னா அவனால் சேவை செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இல்லைன்னா சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கே கொண்டு வந்து போட்டுக்கிதுங்களா? எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வச்சுக்கிதுங்களா? அது இல்லை. இப்போ நான் சொன்ன காரியம் இல்லை. தாழ்மை இல்லை. அதனால் நீங்கள் சொன்னதை கேட்கல. இப்போ நாங்கள் வேறு லெவல். எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்யணும்னு, எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன படிக்கணும்னு, எங்களுக்கு தெரியும் என்ன கேட்கணும்னு. ஓகே. ஸோ
தாழ்மையை குறித்து நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு தாழ்மையான பிறப்பு. அவர் ராஜாவாக இருந்தாலும், அவர் யூதர்களின் ராஜான்னு சொன்னாலும், அவருடைய என்னது அமைப்பு அப்படி இல்லை. ஆமென். ஸோ இன்றைக்கி நம்ம ரீக குடும்பத்துக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரர்கள் ராஜகுமாரத்திகள் என்று சொன்னாலும் நம்முடைய தோற்றத்தை மாற்றுறதில்லை, நம்முடைய செட்டாப்பை மாற்றுறதில்லை. நம்ம இந்த அளவுக்கு பிராண்டடான விலை உயர்ந்த பொருட்களை பாய்ச்சி தான் காமிக்கணும்னு இல்லை. இயேசு கிறிஸ்துடைய ராஜ பாதையில் பகுதியில் ரொம்ப தாழ்மையான ஆரம்பம். இந்த செய்தியை நான் மட்டும் இதோட மொத்தம் 4-5 தடவை கேட்டேன். இன்றைக்கி காலையில் கூட நான் காலையில் போகும்போது கேட்டுக்கிட்டு போனேன். இன்னையோடு சேர்த்து நினைக்கிறேன் 4வது தடவை இந்த மெசேஜ் நான் கேட்குறேன். ஓகே. ஸோ நமக்கு தாழ்மை இல்லைன்னா நம்மளால் சேவை செய்ய முடியாது. தாழ்மை இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? மற்றவங்க பேச்சை கேட்கவே முடியாது. புரியுதா? வீட்டில் ஒரு காரியம் சொல்லப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு என்னத்தம்மா? தாழ்மையே இல்லை. பாஸ்டர் நான் அங்கேருந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு காற்றை நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு தாழ்மையே இல்லை. Because only a person with humility will have the heart to serve, to listen. Amen. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் இதை குறித்து ரொம்ப எலபரேட் பண்ண போகிறதில்ல. பார்ட் 1 நீங்கள் போய் இதுக்கப்புறம் கேளுங்க. கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனம். கேட்கலன்னா நான் என்னுடைய வழியில் தான் எல்லாத்தையும் செய்வேன். எனக்கு பிடிச்சமான மெசேஜ் தான் நான் கேட்பேன். உங்களுடைய விஷ். ஸோ 2வது காரியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ராஜ பாதையில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட காணப்படுகிற 2வது தன்மை தியாகமான அன்பு. sacrificial love. அவருடைய அன்பு தியாகம் நிறைந்த அன்பு. வாசிப்போம். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். சேவைக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல உதாரணம். He is a king. அவர் ராஜா. அந்த ராஜாவே தன்னை தாழ்த்தி சேவை செஞ்சார்னா நீங்களும் நானும் ஏமாத்திரம். நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? We can keep himself low and serve. How about us? நம்மளை குறித்து என்ன சொல்லுவோம்? அவர் தேவன். அவர் பிறக்கும்போது ராஜா என்ற ஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு, பேர் கொடுக்கப்பட்டுச்சு.
அவரே தாழ்மையோடு அவரே சேவை செய்வார் என்றால் நம்ம ஏமாத்துறோங்க. ஹலோ, வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங் கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றான். ஆமென். ஸோ பகுதியில் பேசும்போது நான் சொன்ன காரியம், அவர் சேவை செய்யக்கூடியவராக வந்தார். அவரை மற்றவங்க பணிவிடை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. The Son of Man came to be என்னது? To what? To serve, not to be served. மனுஷகுமாரன் எதுக்கு வந்தார்னா, அவர் பிறருக்கு ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் கொள்ள வரல. அவருக்கு தான் எல்லாம் செய்யணும்னு அப்படி வரல, அவர் செஞ்சார். அல்லேலூயா. ஸோ ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ், அது நம்ம அவருக்குள்ளே பார்த்த காரியம், அவருடைய தன்மையில் உள்ள காரியம். ரெண்டாவது காரியம் இப்போ சொன்னது sacrificial love, தியாகமான அன்பு. எப்படி நான் தியாகமான அன்பு சொல்கிறேன்னா, அந்த வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது. வாசிங்க அந்த கடைசி ரெண்டாவது பகுதி. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அதான் தியாகம், அதான் தியாகமான அன்பு. அல்லேலூயா. அவர் தன்னையே கொடுக்க வந்தாருங்க. அவர் தன்னை கொடுக்க வந்தார், அவருடைய அன்பை வெளிப்படுத்த வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனிதர்களை மனுக்குலமாகிய நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவனை அணுக முடியாத அளவுக்கு நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆமென். மனிதர்களாகிய நம்ம ஒருவனும் நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை ஏற்றவர்களாகி, அப்படின்னா தேவ மகிமையை தொலைச்சிட்டோம். ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் என்னாச்சு? தேவ மகிமையை இழந்து விட்டோம். அப்போ நம்ம பாவம் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த மகிமையை இழந்தனால தேவன்கிட்ட நேரடியாக போக முடியாது. நமக்கு அந்த தகுதி இல்லை. அந்த மெய்யான தேவன்கிட்ட நம்ம போகிறதுக்குனால தைரியம் இல்லை. அதனால்தான் ஆதாம் போய் ஒளிஞ்சார், ஏழைகள் மத்தியில் போய் ஒளிஞ்சு கொண்டார். ஏன்னா தேவன் முன்பாக அவரால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. பாவம் நம்மளை தேவன்கிட்ட கொண்டு போகாமல் அது நம்மளை தடை செய்தது. அப்போ நம்முடைய ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்முடைய நீதி அது கந்தலா தமிழ்னா வர்த்தது கறி துணிக்கு சமம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபில்டி ரேக், இட்ஸ் அ ஃபில்டி ரேக். ஓகே, அழுக்கான ஒரு துணிக்கு சமம். அழுக்கான, நீங்கள் உங்கள் கிச்சன்லாம் பாய்ப்பீங்களே, அந்த அந்த அதே துணி எடுத்து நீங்கள் மூஞ்சி தொடச்சிக்கிங்களா? பானையெல்லாம் துடைக்கும் போது எல்லாம் கருப்பாயிரும். தேய்ச்சி கழுவும், ஆனால் துடைக்கும் போது தான் அந்த துணி கருப்பாகும். என்னடா கழுவும் போது போல் அந்த துண்டை எடுத்து நம்ம மூஞ்சி துடைப்போமா? கிடையாது.
அது அழுக்குக்கு சமம். அழுக்கான அசுத்தமான ஒன்றா. மனுஷனுடைய நீதி எப்படிப்பட்டதா? கரி துணிக்கு சமம். ஓகே, இதை வந்து நீங்கள் ஏசாயா 64:4 வாசிக்கலாம். வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ரைட். கந்தல் தானே அனுப்பிச்சாங்க. அழுக்கான கந்தைகளை, அழுக்கான கந்தல். மனுஷன நீதி எப்படி இருக்கா? நீங்களும் நானும் நீதியை பற்றி பேசணுமா? நம்மள என்னது? கரி துணிக்கு சமம். அழுக்கான ஒரு துணிக்கு சமம். ஓகே. ஆனால் இதோடைய எபிரியர் வார்த்தையோடைய அர்த்தம் அதோடைய அர்த்தம் இன்னும் மோசமாக இருக்கும். எபிரியருடைய வார்த்தையோடைய அர்த்தம் இன்னும் மோசமாக இருக்கும். எபிரியர் வார்த்தையை நான் அதை உச்சரிக்கிறேன். உக்கபெதெக் எடெம், உக்கபெகெட் எடெம், உக்கபெதெக் எடெம். ஓகே, உக்கபெகெட் எடெம் அப்படின்னா நான் சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க. பெண்ணுக்கு மாலை வேலை வருதுல, அவங்க பார்க்குற அந்த பேட், அந்த பேட்டில் இருக்கிற ரத்தத்துக்கு நம்முடைய நீதி காமிக்கப்படுது. பெண்களுடைய மாலை விரலை அவங்களுக்கு மாதம் அந்த பீரியட் வரல, அதில் ஃப்ளஷ் அவுட் பண்ணுற அந்த அழுக்கான ரத்தத்துக்கு தான் நம்முடைய நீதி ஒப்பாக பேசப்படுகிறது. எபிரியருடைய வார்த்தையோடைய அர்த்தம். ஓகே. Ukabeget Edom literally means like as rags of menstruation. ஸோ புரியுதா? இப்போ நீங்களாம் பெண்கள் உங்களுக்கு மாதம் உங்களுக்கு இந்த மாதவடியோட ரத்தம், அந்த பிளட் ரிலீஸ் ஆகுதுல, அதனால் பேட் வைக்கிறீங்க. அந்த பேட்டில் உள்ள ரத்தத்துக்கு ஈடு தான் நம்முடைய நீதியம். அப்போ தேவனுடைய பார்வையில் மனுஷனுடைய நீதி அந்த மாதிரி அசுத்தமானது. அப்ப நம்ம தேவன் முன்பாக அசுத்தமாக தான் இருந்திருக்கிறோம். அவர் அறியாத முன்பாக, தேவனை அறியாத முன்பாக நம்ம எப்படி இருந்திருக்கோம்? அசுத்தமாக தான், அந்த மாதிரி அசிங்கமான ஒரு நிலையில தான் இருந்திருக்கோமா. அதுக்கு ஈடாக தான் இருந்திருக்கோம். அதை யாரும் எடுத்து வச்சு கொண்டாட மாட்டாங்க. அதை புங்குஸ் பண்ணி வீசுவாங்க. ஆமென்.
அந்த மாதிரி நம்மளுடைய நீதி அது தூக்கி வீச வேண்டிய அளவுக்கு தான் சொல்லி அதை கொண்டாடக்கூடியது ஒன்றுமே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி அசுத்தமான அவ்வளோ அசிங்கமான யாருமே அதை விரும்பாத ஒரு நிலையில் அந்த விரும்பாத ஒரு காரியத்தை ஈடாக இருந்த நம்மளை அவர் நேசிச்சார். அவர் நமக்காக அந்த அசிங்கத்தெல்லாம் போக்கணும்னு சொல்லி தியாகமாக இறங்கி வந்து நமக்காக அதை சரிப்படுத்தினார். கொஞ்ச நேரம் நம்மளை யோசிச்சுங்க, தாழ்மை வரணுமா அதை நினச்சிக்கோங்க. என்னுடைய நீதி அந்த லெவலுக்கு தான் இருக்குது. பெருமையாக பேச ஒன்றும் இல்லை. நம்மளை குறித்து பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அவர் போட்ட என்னது, அவர் போட்ட வாழ்க்கை, பிச்சை இல்லை, அவர் போட்ட வாழ்க்கை, அவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலைன்னா உங்களா மாதிரி என்ன மாதிரி நன்றி கட்டவங்க யாருமே இருக்க முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை நம்ம உணராமல் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம வாழ்வோம் என்றால் நம்மளை மாதிரி நன்றி இல்லாத வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மோசமான நிலையில் இருந்தோம், அந்த அளவுக்கு நாறி கொண்டு இருந்தோம், உபயோகப்பட முடியாத தூக்கி வீச வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தோம். அந்த மாதிரி வாழ்க்கை அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் அவர் நம்மளை தூக்கி எடுத்து அந்த அசிங்கத்திலேருந்து கேளுங்க, அந்த அசிங்கத்திலேருந்து அந்த 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 நான் சொல்கிற அந்த பகுதியை கேட்டுக்குங்க. ஃபில்டி ரேக்னா கிரேக்க எபிரேய வார்த்தையோடைய அர்த்தத்தில் அந்த ரத்தத்திலேருந்து, அந்த அசிங்கமான அசுத்தமான ரத்தத்திலேருந்து நம்மளை தூக்கி இழுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி நிப்பாட்டி வச்சு அலங்கரித்து அழகு பார்க்குறாரு. அப்போ நம்ம அவரை எங்கெங்க வைக்கணும்? அவரை எங்கே வைக்கணும்? அவரை எந்த இடத்துல வைக்கணும் நம்ம வாழ்க்கையில்? அவர் ராஜானா உங்கள் வாழ்க்கையோடைய சிங்காசனத்தில் அவர் தான் உட்காந்துருக்கணும், அவர் தான் ஆள்கை செய்யணும். அதுக்கு தான் அர்த்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் முதலாவது என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. இதை மாறலைன்னா வெளியில் எதையும் மாற்ற முடியாது. இந்த ஒரு உள்ளம் மாறலைன்னா, இந்த ஒரு உருவம் மாறலைன்னா, இந்த ஒரு மனுஷன் மாறலைன்னா, இந்த ஒரு மனுஷி மாறலைன்னா வெளியில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே உள்ளுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மலாம் நடிகர் கூட்டமாக தான் இருப்போம். அப்புறம் கொஞ்சம் கேளுங்க. நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு கட்டத்துக்குள்ளே போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையோடைய சீரியஸான கட்டத்துக்குள்ளே போகிறோம். அப்படின்னா சீரியஸ்னா ஆபத்து இல்லை, இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு காலகட்டத்துக்குள்ளே போகிறோம். என்னத்துங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது நடக்கும், நீங்கள் ப்ரே பண்ண நடக்கும், எல்லாமே நடக்கும், சூப்பர் நேச்சுரலாக நடக்க போகிற காலகட்டத்துக்குள்ளே போகிறோம்.
எப்படி நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும்? ஒரு இராணுவம் கூட ஒரு நாட்டுடைய இராணுவம் கூட யுத்தம்னு வரும்பொழுது அவங்களை எப்படி பயிற்சி கொள்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய பயிற்சியை பெற்றுக்கொள்கிறாங்க, அதுக்கு வேண்டிய ட்ரைனிங் முழுசாக எடுத்த பிறகு தான் யுத்தத்துக்கே போகிறாங்க. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு இராணுவத்துக்கு, ஒரு நாட்டுடைய இராணுவத்துக்கு அவ்வளோ பயிற்சி தேவை. அவங்க அந்த வெப்பன்ஸ்லாம் பாய்க்க வேண்டிய விதங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்ட பிறகு தான் யுத்தத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி பிறப்பாடு தான் யுத்தத்துக்கே போகிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ காரியத்தாண்ட நம்ம மூலமாக செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த ஆயத்தத்துக்குள்ளே நம்ம வரலன்னா யார் செய்ய போகிறா? யார் செய்ய போகிறா? நீங்களும் நானும் செய்யலைன்னா வேற யார் செய்ய போகிறா? நிறைய பேர் இருக்காங்க பஸ்ஸில், நிறையா சேர்ச்சி இருக்கு, ஆண்டவர் அவங்க கொள்ளலாம் போய். அப்போ உங்களுக்கு வந்த அழைப்பு விட்டுட்டீங்களே. உங்களுக்கு வந்த அழைப்பை விட்டுட்டா மற்றவங்களுக்கு அந்த அழைப்பு போயிடும். எப்படிமா ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்க, ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து அவர் 50 வருஷம் வேலை செய்கிறாரு, அப்புறம் ரிட்டையர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை நியமிக்கிறாங்க. அந்த கதை தான். உங்களுக்கு வந்த வாய்ப்பு இழந்தனால மற்றவங்களுக்கு போயிடும். உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அந்த அழைப்பு மற்றவங்களுக்கு போயிடும். மற்றவங்க அதுக்கு கீழ் பண்ணிச்சாங்களா அவங்க மூலமாக ஆண்டவர் செய்வார். பட் டு யூ நோ தட் யூ ஃபெயில்? அதை உணரணும். நம்ம கிட்ட வந்த அழைப்பை நாம் தவறி விட்டோம். நம்ம மூலமா செய்ய வேண்டிய காரியத்தை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நாம் நம்ம ஃபெயிலியர் அனுப்போம். புரியுதா? இது சொல்லும்போது எனக்கு அந்த ஏழு சபைகள்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குற காரியத்தில் உன் ஆதி அன்பை விட்டு விட்டாய், அது ஞாபகம் வருது. அது வேறு டாபிக்கு. ஏன் ஆனால் நான் என்ன பேசுனா, இன்னைக்கு நம்முடைய அழைப்பு, இன்னைக்கு ஆண்டு நம்ம கொடுத்த அந்த தரிசனம் என்ன? உங்களை கொண்டு நான் இவ்வளோ காரியம் செய்து இருக்கிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற நேரத்தில் நம்மலாம் ஒரு சிலர் இருக்காங்க செய்கிறாங்க, ஓகே. அப்படி இல்லை. இது ராயல் ஃபேமிலி, சிஎல்சி ராயல் ஃபேமிலிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. எனக்கு இல்லை, இங்கே இருக்க ஒரு சிலருக்கு இல்லை. இது முழு குடும்பத்துக்கே கொடுக்கப்பட்ட அழைப்பு. புரியுதானே சொன்னேன்? உங்களை யாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமாக நம்ம சேர்ச்சிலே உட்காந்துருப்போம், அது சொல்ல. எல்லாரும் அவங்கவுங்க வேலை இருக்குது, அவங்கவுங்களுடைய பொறுப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நம்ம நிறைவேற்றும் போது தான் மற்றது எல்லாமே சரியாக நடக்கும். நினச்சிக்காதீங்க, நான் அதெல்லாம் சரிப்படுத்திட்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஜஸ்ட் என் கடமையை நிறைவேற்றிட்டு போகிறேன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் ராங். இதை சரிப்படுத்திங்கன்னா மற்றது எல்லாமே சரியாகும். ஹலோ, இந்த முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துடைய ராஜரீகம், இயேசு கிறிஸ்துடைய ராஜரீகம் அது
நிபந்தனை இல்லாத அன்பினாலையும் கிருபையினாலையும் நடத்தப்படுகிறது. ஹலோ, அவருடைய அரசு, அவருடைய ஆட்சியில் ரெண்டு காரியம் நடக்கும். கேளுங்க, நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். ஓகே, அப்புறம் கிரேஸ், கிருபை. இது ரெண்டு தான் அவருடைய ஆட்சியில் நடக்கும். ஏன்னா அவருடைய ஆட்சியில் அழிக்கிறதுக்கெலாம் ஒரு பிளான் இல்லை. யாரையும் அழிக்கணும்னு அவரோட பிளானே கிடையாது. ஹலோ, அவருடைய ஆட்சியில் யாரையும் அழிக்கணும்னு அவருக்கு என்ன இல்லை, விருப்பமே கிடையாது. எல்லாரையும் அவர் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கணும். அவங்க மேலே அவரோட கிருபையை அள்ளி கொட்டி அவங்கள வாழ வைக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். ஸோ அவர் நீதியை சரி கட்ட வருகிற தேவன் இல்லை. பழைய ஏற்பாடில் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருந்தார். எப்போல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு பிரச்சனை வருதோ, ஆண்டோர் அப்பப்போ போயிட்டு என்னது ஆளை அனுப்பி அந்த காரியங்களை சரிப்படுத்தி அவங்கள காப்பாற்றி, அதனால் அங்கே நிறையா அழிவுகள். ஏன்னா அந்த ஜனம் பாதுகாக்கப்படணும். அந்த ஜனம் அவருடைய ஜனம், அவங்க எப்போதுமே வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி அவங்கள மட்டப்படுத்துறதோ, அவங்க அடிமைத்தனத்தைப்படுத்துறதோ, அந்த நாடுகளையும் அந்த ராஜாக்களையும் அந்த சேனைகளை ஆண்டவர் அழித்து இந்த ஜனங்களை என்ன செய்கிறாரு, காப்பாற்றுறாரு. எப்போ அவங்க பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறும்பொழுது அவர் அதை செய்தார். சரியா? ஓகே. அதனால் அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாதது, அன்கண்டிஷனல். அப்படின்னா நீ இதை செஞ்சால் தான் உனக்கு நான் இதை செய்வேன், நீ இதை செஞ்சால் தான் உனக்கு செய்வேன், இதை செஞ்சால் தான். பாருங்கள், கம்பெனியில் இதெல்லாம் நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணால் தான் உனக்கு இதெல்லாம் நாங்கள் இந்த சலுகைலாம் கொடுப்போம். ஓகேயா, அக்ரியா, சைனை வெயி. ஓகே, இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் எப்போ நீ உன் பகுதியில் பழுது ஆகிக்கொண்டிருக்கோ அவங்களுக்கு வார்னிங் லெட்டர் வந்துடும். உன் வேலை சரியில்லை, நீ நேரத்தோடு வர மாட்டேங்கிற, நிறையா தடவை எம்சி எடுக்கிற, இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்க, வார்னிங் லெட்டர் வந்துடும். நீ ஆரம்பத்தில் சைன் பண்ணதுக்கும் இப்போ நீ நடந்துக்கிற விதத்துக்கும் சரியாக இல்லை. அதனால் உனக்கு வார்னிங் என்னது, வார்னிங் ஒரு நோட்டீஸ் வரும். புரியுதா? ஆனால் ஆண்டோடைய அன்பில் அது கிடையாது. நீ இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு செய்வேன், இதெல்லாம் பண்ணாதான் நான் உனக்கு செய்வேன், அப்படி இல்லை. ஒன்றே மட்டும்தான் அவர் சொல்லி சொன்னார். ஒன்றே தான், பிதாவாகிய தேவன் அனுப்பின அவருடைய அருமையான பரிசாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் உனக்கு ப்ரூஃப், மற்றதெல்லாம் உனக்கு ப்ரூஃப். நீ அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இல்லை, எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், அவர் வாய்க்க பண்ணுவார். புரியுதா? அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவாருங்க. ஆனால் அந்த மனுஷன் இருக்கால, அவன் தன் சுய புத்தி மேலே சாஞ்சி
அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவத்தை தேடிக்கொள்கிறாங்க, பாவத்தை போய் செய்கிறாங்க. இது ஆண்டவருடைய பிரச்சனை இல்லை, நம்ம பிரச்சனை. இது நம்ம பிரச்சனை. வேதமே தெளிவாக சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. அப்போ அந்த இச்சை அவனை இழுக்கும்போது அவனும் போகிறான், அப்புறம் பாட்டு அந்த மாதிரி தான் ஆதாம் ஏவாளும் அதே கதை தான். அவளுக்கு படத்தை பார்த்தவொடனே ஆசை இச்சைன்னா ஆசை. ஓகே, அன்கண்ட்ரோல்ட் ஃபீலிங், அது அன்கண்ட்ரோல் அப்படின்னா அதுதான் லாஸ்க்கு. ஓகே, அது அடக்க முடியாது, அதை பறித்து பொண்ணாச்சும் நான் சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி அதை பறித்து சாப்பிட்டா ஓகே, சாப்பிட்டா ஒன்றும் நடக்கலை. ஆனால் யாருக்கு ஆண்டவர் கட்டளை இட்டாரோ நீ பலுகி பருக வேண்டும், உன் நிமித்தம் பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று யார் கூட உடன்படிக்கை பண்ணாரோ அந்த ஆண் யார் ஆதாம் பழத்தை சாப்பிடும்போது தான் நிர்வாணமாக இருக்கிறதை 2 பேருமே உணர்ந்தாங்க. அப்போ சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செஞ்ச பிறகு அப்புறம் ஒவ்வொருத்தரை கை நீட்டிகிட்டு இருப்போம். நீங்கள் கொடுத்தீங்களா, அந்த பெண்ணு தான் பழத்தை கொடுத்தா, சாப்பிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட கேட்டால் நீயா பழத்தை எடுத்த? ஓ, நீங்கள் தோட்டத்தில் வச்ச அந்த பாம்பு தான் வந்து என்னை சாப்பிட தோணுச்சு, நானும் சாப்பிட்டேன். அப்புறம் புஷை தான் போய் கொடுத்துட்டேன். பாவம் பண்ணுறது தனியாக பண்ண மாட்டான், சேர்ந்து அவனையும் பாவத்தில் உழுவ வைப்போன்னு சொல்லி எடுத்து போய் கொடுத்தா அவர் சாப்பிட்டாரு, காலியாச்சு கதை. Man never admits his mistakes. மனுக்குலம் எந்த காலத்தில் தங்களுடைய தப்பை உணர்ந்தாங்க? அதனால தான் அவருக்கு தெரியும், நீ 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 தப்பை உணர்ந்தாலும் சரி, உன் நீதி வந்து சரி செய்யப்படாது. அந்த கறி துணிக்கு சமம், அந்த அசுத்தத்துக்கு சமம். அதனால்தான் அவரே வந்தார். அவரே வந்து அந்த சேத்துக்குள்ளே, அந்த அந்த அசிங்கத்துக்குள்ளே இறங்கி வந்து இந்த காரியத்தை நானே சரிப்படுத்துகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்தார். அன்கண்டிஷனல் லவ். சரியா? உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவி சொன்னாரா நீ போய் சர்ச்சுக்கு போ? சொன்னாரா? ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த சொன்னாரா பைபிள் வாசி? சொன்னாரா? அதனால தான் சபையை ஒன்று ஒழுங்குபடுத்தினார். சபைன்னு ஒன்று ஆண்டவர் ஆரம்பிக்க வச்சார். ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சு, சில நேரத்தில் சபை அந்த வேலையை சரியாக செய்யாத பொழுது என்ன ஆயிடுது, அது ஒரு சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆகிட்டு, சும்மா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு, அப்புறம் ரொம்ப சட்ட திட்டங்களை வச்சுட்டு, அப்புறம் அது வந்து ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை காமிக்கும்பொழுது மறுபடியுமாக நமக்கு என்ன ஆகுது, ஒரு அழுத்தமான காரியமாகிடுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு, கண்டிஷனே இல்லை. அதனால்தான் அவருக்கு தெரியும் நம்ம யாரும் அவரை அணுக முடியாது, நம்மள்கிட்ட இருக்கிற அசுத்தத்தினால, நம்ம அசிங்கத்தினால நம்ம அவருக்கு நெருங்க முடியாது. அதனால்தான் அவரே வந்து அதை நமக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்கும் அவர் பலியாகி அந்த தேவனை கிட்டி சேரக்கூடிய வழியை வாய்க்க பண்ணார். புரியுதா? அவர் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல, நான் வந்து ஓகே, நான் வந்து
சிலுவையில் மதிப்பேன், நீங்கள் எல்லாரும் என்னை நம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். கிடையாது. He just prepare a platform that mankind can go back to the Father. And that is also optional. நீ நம்புனா உனக்கு நலம், நம்பலனா இன்னும் நீ குருடாக தான் இருக்க. நீ குருடாக இருக்கிறதுனால தான் என்னுடைய அன்பை உன்னால் பார்க்க முடியல, உணர முடியல, உணர்வற்ற ஆயிட்டோம். புரியுதா? அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் மனுக்குலம் இன்னைக்கு மனிதருடைய இனம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் ஒரு இரட்சகராக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்புனால அவர் என்ன செய்கிறாரு? உங்களை எப்போதுமே நேசிக்கிட்டு தான் இருப்பார். நீ என்ன தான் பண்ணாலும் அவர் நேசிக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா இல்லைன்னா இல்லை, கண்டிஷன் இல்லையே. நீ இதை பண்ணாதான் சரி. அன்றைக்கி நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது நீ இதெல்லாம் பண்ணாதான் இது, இதெல்லாம் பண்ணாதான் அது. இப்போ தான் இல்லையே. அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க? ஓ அப்படின்னா கிருபையின் உபதேசம். நீ என்னெல்லாம் பண்ணாலும் அவர் உன்னை மன்னிச்சிடுவார், அவர் உன்னை கண்டுக்க மாட்டார், அவர் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், உன்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பார். அவர் வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? நீங்களும் நானும் அதை பயன்படுத்திக்காமல் அப்படியே இருந்தோமா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா கடைசியில் சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டோம். ஹலோ, ஆதாம் ஏவாள் தோட்டத்திலேருந்து ஆண்டவரை விரட்டினாரு, ஆண்டவரை விரட்டினாரு. எது அவங்கள அந்த தோட்டத்திலிருந்து வெளியாக்குனது? கீழ்ப்படியாமை. நீங்களும் நானும் கீழ்ப்படியாமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோமா நம்ம தான் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்லேருந்து வெளியாக்கப்படுவோம் என்றால் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் நம்மள என்னது நமக்கு தகுதி இல்லாமல் போயிடும். நம்ம அந்த இடத்துக்கு வந்தால் தாங்க அந்த பிளஸ்ஸிங்கு. அந்த இடத்துக்கு வரலைன்னா அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு வராது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அழைப்பு நமக்கு வந்திருக்கு. இந்த அழைப்பை நம்ம இப்போ ஏற்றுக்கொள்ளாமல் போனால் இன்னொரு சபைக்கு அது கொடுத்தாருன்னா நம்ம இழந்து போயிட்டோம், அது மறுபடியும் வராது. அப்போ உங்களை குறித்து இந்த சிஎல்சி ராயல் ஃபேமிலியை குறித்த திட்டம், தேவனுடைய தரிசனம், நம்முடைய எதிர்காலம், இது எல்லாமே நம்ம என்ன ஆயிரும்? மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்மளை தூக்கி மேலே வச்சு உலகத்துக்கே காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இங்கே நடக்கிற காரியங்கள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்த போகிறாருன்னு சொல்லி இருக்கும்போது நம்மெல்லாம் அதுக்கு வேண்டிய காரியத்தை செய்யலைன்னா அந்த அழைப்பு மற்றவங்களுக்கு போயிடும். போன பிறகு நீ என்னத்தை தான் நம்ம கதறி அழுதாலும் என்னது மறுபடியும் வராது. புரியுதா? ஸோ அதனால் நமக்கு வந்த அந்த அழைப்பை நம்ம நிறைவேற்றாமல் போவோம் என்றால் நம்ம பழையபடிக்கு இப்படி தான் இருப்போம், இப்படியே தான் இருக்க போகிறோம். இப்படியே தான் இருக்க போகிறோம். நம்ம அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஜஸ்ட் வி போத் அவர் ஓன் மேட்டர்ஸ், நம்ம சொந்த காரியங்களை பார்த்துக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம் வச்சுங்களேன், இப்படியே தான் ஆகும். ஓகே. ஸோ அவருடைய அன்பு உங்கள் மேலே நித்தியமாக இருக்குது. எரேமியா 31:3 வாசிங்க. 31:3 வாசிங்க. வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்.
ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். பூர்வ காலத்திலேருந்தே இது அவருடைய விருப்பம். ஆனால் தான் ஆதாம் ஏவால அவர் துரத்தல. அவர் ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ இந்த தோட்டத்தில் இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் துரத்தல. ஓகே, நீங்கள் இந்த தோட்டத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டீங்க. துரட்டுறது வேற, வெளியாக்குறது வேறு. ஒருத்தங்களை வீட்டிலேருந்து விரட்டிட்டுங்களா, ஓ ஈத்தலை பாயா சேவா சுத்தமா அக்கா சும்மா குழுவாலோ அப்படின்னு விரட்டி அடிக்கிறதுக்கும், ஒருத்தங்க வீடு வந்து உங்கள் டெம்போ முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த வீடு நாங்கள் வாடகை கொடுக்கல, நீங்கள் வீட்டு விட்டு வெளியாகணும் அப்படி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விரட்டிட்டார் ஆண்டவர், ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க, அவருக்கு சூடு ஏற்றிட்டானுங்க, மண்டைக்கு மணி அடிச்சிட்டாங்க, அதனால் அவர் கடுப்பாயிட்டார், உசுன்னு ஆகிட்டார், நல்லா ஓ பண்ணிட்டீங்களா பாவம், எப்படி உனக்கு தெரியும் நிர்வாணமாக இருக்கணும், ஓ எப்படி இப்படி பண்ண அப்படிலாம் சொல்லிட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் அன்பானவர், அவர் பொறுமையான தேவன். அவரு மண்டைக்கு மணி அடிக்கிறவர் இல்லை, இல்லை அவருக்கு சுருணி கோபம் அப்படி இல்லை. அவர் சொன்னார், நீ பாவம் பண்ணனால, நீ மீறுதல் செஞ்சனால இந்த தோட்டத்துக்குள்ளே இதுக்கப்புறம் உன்னால் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீ இன்னொரு உலகத்துக்குள்ளே போகிற, அந்த உலகத்துக்கு போகும்போது இயற்கை உலகத்துக்கு போகிற, அதனால் அங்கே உள்ள சில காரியத்தை சொல்லி கொடுத்து தான் அவங்கள அனுப்புகிறார். கோவப்பட்டவர் என்னத்துக்குங்க மிருகத்தோலை கொடுக்கணும், மிருகத்தோலை அவங்களுக்கு இலையெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுக்கார மாதிரி இருக்க அசிங்கமாக இருக்கிற, நீ என் பிள்ளைன்னு சொல்லி பார்க்கறதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்துடைய ரத்தம் பலிக்கு பாவ நிவர்த்தி இல்லை, தயவுசெய்து அதை அதை அங்கே சேர்த்துறாதீங்க. ஓ ஆண்டவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆடை போட்டார், ஒரு மிருகத்தை போட்டு உடைய கொடுத்தாருலாம் அவங்களுக்கு, அதுதான் ரட்சிப்பு. இல்லை 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 இல்லை, அது ரட்சிப்பு கிடையாது. அப்படி ரட்சிப்புன்னா உள்ளுக்கு சேர்த்துருப்பாரு மறுபடியும். புரியுதா? அவங்கள வெளி உலகத்துக்கு அனுப்புகிறாரு, இந்த இயற்கை உலகத்துக்குள்ளே. இதுக்கப்புறம் என்னாவும், நீ உழைச்சி வேர்வை சிந்தி, அதுக்கப்புறம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இது இருக்கும், இது உனக்கு தோட்டத்தில் நீ உலாவுன, ஓடுன, வந்த, படுத்து தூங்குன, ரிலாக்ஸாக இருந்த, எதுவுமே உனக்கு கஷ்டமாக இல்லை, எதுவுமே ரொம்ப பிரயாசப்பட்டு பண்ணவும் இல்லை. என்னதுமா அவங்க பட்ட பிரயாசம்? ஆண்டு ரெண்டு காரியத்தை அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாருன்னா, தோட்டத்தை நீ பார்த்துக்கணும், தோட்டத்தை நிர்வகிக்கணும். அதை கூட அவர் பண்ணது கூட நமக்கு டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் அவர் செஞ்ச ஒரே ஒரு பிரயாசம், சின்ன பிரயாசம் இருந்தோமா, அதான் அப்படி சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, அது மட்டும்தான் சொன்னார். அதுதான் அவர் செஞ்ச பிரயாசம். அவரால் உண்டான பிரயாசம் என்னதுமா, சின்ன எஃபர்ட் என்னதுமா, ஆண்டவர் கூப்பிடும்போது எஸ் லார்ட் ஐ அம் ஹியர், உள்ளேன் ஐயா அப்படின்னாரு. அது மட்டும்தான் பண்ணார். மற்றது எதுவுமே அது பண்ணதை கொடுத்து நீங்கள் டீட்டெயில் பார்க்க மாட்டீங்க. சரியா? அவங்கள அனுப்பிட்டேன். இயற்கை உலகத்தில் கர்ப்பம் தரித்து, நீ பெண்ணாக நீ கர்ப்பம் தரிக்கும் போது கர்ப்ப வேதனையோடு கூட பிள்ளை பப்பாய் அப்படின்னு சொல்லி இருக்கேன். சரி, இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சாபம், நிறைய பேர் நிறைய தடவை பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாபம், ஆண்டவர் அவங்க மேலே கோபத்தில் விட்ட சாபங்கள். அதனால தான் மனுஷனுக்கு பாடுபடணும், வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும், அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு. பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கும்போது அவள் வேதனையோடு தான் பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சாபம்னு சொன்னாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, அப்படி அது சாபமாக இருந்தால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பெண்களுக்கு கர்ப்ப வேதனை வரக்கூடாது.
சாபம் நீங்கிருச்சுன்னா வழி வரக்கூடாது. ஆண்களுக்கு இதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, வேறுவெல்லாம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அது என்னால் சாபம் கிடையாது. இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அந்த வேர்ல்டுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அனுப்புகிறாரு. குட் ஃபாதர், நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தப்புக்கு வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தி, அப்படின்னா பாவம் அவங்க அப்போ கூட இவ்வளோ நாள் நடக்கும்பொழுது கூட, இவ்வளோ நாள் அவர் செய்யும்பொழுது கூட அந்த ரெண்டுக்கும் என்னது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த மன்னிக்கணும், அப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு வாயே வரல. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு வாயே வரல. End of the day, until they are out of the garden, they didn't confess their sin. இங்கேருந்து அங்கே போணுச்சு, அங்கேருந்து பாம்புக்கு போணுச்சு, அதுதான் கதை. அதோட வெளியாகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணனால, இப்படி நடந்தனால நான் என் குமாரனை அனுப்புவேன், அவனுக்கும் என்னது, சர்ப்பத்துக்கும் பெண்ணின் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். சர்ப்பத்துக்கும் பெண் யாருங்க? மரியாள் மூலமாக பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவருக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அவர் அந்த சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவான். அந்த சர்ப்பம் என்ன செய்யுமா, அவரோட துணிகளை மட்டும்தான் டச் பண்ண முடியுமா. அப்போ யார் பெரியவர்? நீங்களாம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம், பிசாசு சாத்தான் கீத்தான்றீங்களா? அவன் பெரியவனா, நம் தேவன் பெரியவரா? நம் தேவன் பெரிய இயேசு கிறிஸ்து பெரியவரா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்குனாரா. அவன் இந்த துணிகாலை எப்படினாச்சும் வலிச்சுனா, ஐயோ அமுக்கி விடுங்க கொஞ்சம் அப்படின்றாங்களே, அந்த துணிகாலை தான் அவனால் லேசாக தொட முடிஞ்சிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் தலையே நசுக்கிட்டார். அவன் மேபி வாலில் போய்ட்டு லேசாக அவர் காலை ஏய் லெட் கோன்னு தட்டியிருப்பான் போல. நம் தேவன் பெரியவருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றாரு, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்து என் காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்து கொள்கிறேன். அப்படின்னா விடுறது இல்லை, அவருக்கு மனசே இல்லை. நீ எப்படி நாசமாக போ, எப்படினாச்சும் உருப்படி இல்லாமல் போ அப்படின்னு சொல்லி அவருக்கு விருப்பமே இல்லை. அவரோட அநாதி ஸ்நேகத்தை உங்கள் மேலே பொழிந்து அவருடைய காருண்யத்தினால் அப்படியே அரவணைச்சி அவர் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் சொல்ல, நான் எங்கே இருக்கணும் அங்கே நீங்கள் இருக்கணும். ஏசு சொன்னா பார்த்தீங்களா, நான் எங்கே இருக்கணும் அங்கே நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு நம்ம எப்போதுமே அவர் பக்கம் இருக்கணும்னு தான் ஆசை. ஹலோ, அவருக்கு நம்ம எப்போதும் அவர் பக்கம் இருக்கணும்னு தான் ஆசை. நமக்கு யார் எதெல்லாம் பக்கம் இருக்கு, யாரெல்லாம் பக்கம் இருக்கா? ஜோசப்புன்னு ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் கத்ரீன்னு ஒரு பெண்ணை விரும்பிட்டார். அப்போ சொன்னார், இவங்க ரெண்டு பேரும் அந்த லவ்வில் இருக்கும்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் அவங்கள்ட்ட, கத்ரீன் உன் வாழ்க்கையை உன் இருதயத்தை முழுமையாக என்கிட்ட கொடு அப்படின்னு, முழுமையாக என்கிட்ட கொடு. அப்போ கத்ரீன் என்ன சொல்லுது, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, நான் ஏற்கனவே யோசேப்புக்கு கொடுத்துட்டேன்,
இப்போ எங்கே யார் உங்கள் பக்கத்தில் இருக்கா? ஹூ இஸ் நியர் டு யுவர் ஹார்ட்? ஹூ இஸ் நியர் டு யுவர் ஹார்ட்? யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய லவ். அந்த லவ் இல்லைன்னா மற்ற லவ்வெல்லாம் வாய்க்காது. ஆனால் தான் நீங்கள் கல்யாணத்தில் பாருங்கள் நிறையா பிரச்சனை. ஏன்னா அங்கே லவ் அங்கே இல்லை. அங்கே லவ் இருந்தால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் ஆண்டோட நியமங்கள். நம்ம 2 பேரும் தான் கடக்கணும். எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ டைவர்ஸ் வரைக்கும் போக போறியா? வேணாம் வா, நம்ம வாழணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அது சமாளிச்சுக்கிட்டு போவோம். சும்மா பேப்பர் கிளி எப்படி டைவர்ஸ் பேப்பர் கிழிச்சு போ, நீ போ, நான் போகிறேன் என் பக்கம். தேவையில்லை. எப்போ ஒரு மனுஷன் ஆண்டோட தன் பக்கமாக வச்சிருக்கானோ அவர் சொன்னதெல்லாம் கேட்பான். அன்றைக்கி மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஒரு பெண்ணை வச்சார். சரியா? ஓகே, பெண்ணை கொடுத்தாரு. இப்போ டைவர்ஸில் நிற்கும்பொழுது என்ன சொல்கிறாரு? டேய் பாவிங்களா, நீ தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணை வச்சேன். இப்போ 2 பேர் பிரியணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் பிரியணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் பிரியணும்னு ஆசைப்பட்றீங்க. பாவிங்களா, உங்களுக்கு நீங்கள் நிரந்தரமாக பாவியாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினச்சிருப்பாரு. எப்படி என்ன பண்ணிட்டு போங்க. அன்கண்டிஷனல் லவ். அது அன்கண்டிஷனல்னால் அப்படி புருஷர்களே உங்கள் மனைவி மேலே அன்பு கூறுங்கள். அது அன்கண்டிஷனல் லவ் தெரியுமா? ஹலோ, கேளுங்க புருஷர்களே. ஏன்னா புருஷர்களே கேளுங்கள். கிறிஸ்து சபையை நேசித்து தன்னையே சபைக்கு கொடுத்த மாதிரி உங்கள் மனைவிகளை நேசித்து அவங்களுக்கு உங்களை கொடுக்கணுமா? கொடுத்தனால தான் அப்படி இருக்குன்றீங்களா? அப்போ அன்கண்டிஷனல் லவ் கேளுங்க, அதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் லவ். 10 வருஷம் ஓடின பிறகு கல்யாணத்தில் நல்லா இருக்கு, கடுப்பாக இருக்குது. 20 வருஷம் நீ வழியை பார்த்துக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன். வீட்டில் ரெண்டு விதமான வாழ்க்கை. இங்கிட்டு எங்கே பாருங்க, இங்கிட்டு வந்து புருஷன் ஒரு பக்கம் இருப்பார், பொண்டாட்டி ஒரு பக்கம் இருப்பாங்க. சாப்பாடு வந்து சாப்பாடு எடுத்து வைப்பில்ல அப்படின்னா மங்கு பறக்கும். சாப்பாடு போட்டு வந்து மேஜில் இந்தா கொட்டிக்கோ, பேச்சுலாம் தாறுமாறாயிரும், கொட்டிக்கோ. அப்போ கல்யாணம் பண்ண பிடிச்சா அத்தான் சாப்பிடுங்க, அத்தான் நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் உங்கள் மங்களை நான் சாப்பிடுவேன் தான். இப்போ சாப்பிட்டு மங்க கழுவி வையா. His love was unconditional. His love is still unconditional. அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. அது மாதிரி தான் உங்களுடைய அன்பு இருக்கணும். உங்கள் அன்பு அவர்கிட்டையும் இருக்கணும். உங்கள் புருஷர்களோ கணவர்களோ குடும்பமாக இருக்கட்டும். ஆனால் அன்பு அவருக்கு தான். அதனால தான் சொல்ல அன்பு ஆதி அன்பை விட்டுறாத. பெருசாக நான் ஆரம்பிக்கும்போது சரியாக ஆரம்பிக்கலையே. இப்போ நம்ம புதுப்பிக்கலாமா? புதுப்பிச்சுக்க, காப்பாற்றி கொள்ள ஒன்று. அதுதான் அதே விளங்கல. அதே மாதிரி மனைவியும் அதே மனைவியை மறுபடியும் புதுப்பித்துக்கொள்ளுங்க. இன்னும் கல்யாணம் இல்லை இன்னும் கல்யாணம் இல்லை நீ என்ன கல்யாணம் பண்ணல? இந்த டாபிக்குள்ளே வர கல்யாண பேச்சுக்குள்ளே வர? நீ இன்னும் கல்யாணம் பண்ணல தானே?
கல்யாணம் பேச்சுக்குள்ளே வரக்கூடாது. இல்லைனா மேன் ஃபெலோஷிப்பா, இல்லைனா மேன் ஃபெலோஷிப். ஸோ அன்கண்டிஷ்னல் லவ். ஓகே, கொஞ்சம் வயசான பிறகு அவங்களால எதுவும் முடியல, ஐயோ நான் கல்யாணம் பண்ணதே வருத்தப்படலாம், அதெல்லாம் இல்லை. அதுலேயும் தாங்கி கொண்டு சுமந்து வாழ்க்கையை கடக்கணும். ஓகே, அதான் உண்மையான 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 அன்பு. அவர் நம்ம மேலே அப்படி தான் அன்பு கூறுறார். ஆமென். உங்களை விட்டு கொடுக்காதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அவர் தன் ஜீவனை தன்னுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் என்னது, அவர் தன்னுடைய ஜீவனையும் அவர் ஜீவனை தன்னுடைய அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மக்களுக்காக முக்கியத்துவப்படுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், காண்பித்தார். ஓகே, ஓகே. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, ரோமர் 5:8 வாசிங்களேன், முடிப்போம். ரோமர் 5:8 வாசிங்க. ரோமர் 5:8 ஒரு தரம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுகிறாரா, விளங்க பண்ணுகிறாரா? என்ன மாற்றி மாற்றி படிக்கீங்க? விளங்க பண்ணுகிறாரா, விளங்க பண்ணுகிறாரா? ஓகே ஓகே, புரியுது. ஓகே, இங்கே பாருங்க, நாம் பாவிகளா, கேளுங்க, இதுதான் ஹைலைட், கேளுங்க, இதுதான் இந்த அன்கண்டிஷனல் லவ். நாம் பாவிகளாக இருக்கும்போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுமதித்தார். அல்லேலூயா, அனுமதித்தார். அவர் நமக்காக மரித்தார். பூமியில் வந்து நமக்காக பிறந்து வளர்ந்து இரட்சகராக மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடாதீங்க, அவருடைய பிறப்புலையும் அவர் ராஜா, அவருடைய இறப்புலையும் அவர் ராஜா தான். அல்லேலூயா. ஏன் ராஜான்ற, ஏன் இறப்பில் ராஜா? அவருடைய சிலுவை மேலே ஒரு வார்த்தை இருந்துச்சு, அது யூத ராஜான்னு சொல்லி போட்டிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? யூதரின் ராஜா. அதான் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட வார்த்தை. அல்ல, அவர் பிறக்கும் போதும் ராஜா தான், வாழ்நாள் முழுதும் ராஜா தான், மரிக்கும் போதும் ராஜா தான். அல்லேலூயா. வரப்போகிறது பாருங்க, மறுபடியுமாக வரப்போகிறது ராஜாஜி ராஜாவாக. எதுக்கு ராஜாஜி ராஜாவாக? இன்னும் ஹைலைட் வரல என்னங்க? எதுக்கு ராஜாஜி ராஜா? எதுக்கு ராஜாஜி ராஜாவை வரப்போகிறாரு? எதுக்கு ராஜாஜி ராஜாவை வரப்போகிறாரு? ஏன்னா நிறையா குட்டி ராஜாக்களும் குட்டி ராணிகளும் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா, இதுதான் ஹைலைட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் அந்த குட்டி ராஜாக்கள், நம்ம தான் அந்த குட்டி ராணிகள். ஹல்லேலூயா. ராஜாஜி ராஜன் வருவார் நம்மளோடு இணைந்து வாழ்றதுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு சேர்ந்து நம்ம ஆட்சி செய்வோம். ஹல்லேலூயா. எஸ், அதை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. இஸ் அன்கண்டிஷனல் லவ், sacrificial love. அதுதாங்க பிரதானம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளவாக தியாகமாக அன்பு கூறுறீங்க, எவ்வளோ தியாகமாக ஒவ்வொருத்தரை நேசிக்கிறீங்க, இதெல்லாம் லவ் பண்ணும்பொழுது வரும் பாருங்க, பயங்கரமான தியாகம் வரும். அப்போ போய் சாப்பிட போனாலும் பெரிய பெரிய இடத்துக்கு போவாங்க, ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தாலும் பிராண்டடானதா, விலை கூட எவ்வளோ ஜாமான், எங்கடா இடம் போட்டாங்கன்னா என்னடா நம்மள மலிவு வாங்கி கொடுக்க, நம்மளை வச்சு பார்ப்பானா சரியா? அப்பயே காமிக்கிறது, வந்தால் பண்ணுறது. காசு இருக்காது, ஆனாலும் அங்கங்கே பிஞ்சா பண்ணிட்டு வந்துட்டு வாங்கணும், பெருசாக வாங்கி கொடுக்கணும், கோல்டு வாங்கி கொடுக்கணும். ஓ, கோல்டு வாங்குற அளவுக்குலாம் காசு இருக்கா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். கடைசியில் பார்த்தா அப்போலாம் கடை வாங்கி வச்சுன்னா கல்யாணம் பண்ண பிறகு நீ தான் கட்டணும். போ,
அதுக்கு பேர் அன்கண்டிஷனல் லவ்வில். இல்லைனாலும் இருக்காலும் இந்த ரெண்டு இறுதியும் சேர்ந்து பயணம் பண்ணுறதுல அதுதான் முக்கியம். பொருளைனா நிர்ணயிக்கக்கூடாது உங்கள் அன்பை. ஓகே, பொருள் உங்கள் அன்பை நிர்ணயிக்கக்கூடாது. ரெண்டு இறுதியும் சேர்ந்து வாழ்ந்து பார்த்தீங்களா, ரெண்டு இறுதியும் சேர்ந்து எல்லாத்தையும் போராடி ஜெயிக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ இந்த டைம்லாம் ரொம்ப டிமாண்டில் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறாலும் 30,000 10 லட்சம் என்ன கல்யாண காசு வேணும். என்னது எனக்கு சொல்ல தெரியலங்க, அதுக்கு ஏன் விடைக்கிறீங்க? இன்னும் கண்டுங்க, நான் தமிழை நல்லா வாசித்து கற்றுக்கிட்டு வரேன், அப்புறம் இருக்கு உங்களுக்குலாம். வரதட்சணை கொடுக்குறாங்க. 30,000 கேட்குறாங்க வாய் திறந்து. தீக்காப்புல ரிபு வெயி. வீடு இருக்கா, காடி இருக்கா? இல்லைன்னா பரவாயில்ல, கேன்சல். வீடு காடெலாம் இருக்கணும், அப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி பேசணும். இதெல்லாம் செக்யூர் பண்ணிக்கிறது அதெல்லாம் தப்பு. ஒரு ஆளை நிபந்தனைக்குள்ளே போடக்கூடாது. நீ காடி வாங்கு, வீடை வாங்க, அப்புறம் தான் கல்யாணம், இல்லை பேங்க்கில் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுக்காத, தப்பு. ஆண்டவர் நியமிச்சார்னா அந்த காரியத்துக்கு ஆண்டவர் பணத்தை சந்திப்பார்னு சொல்லி நம்பி 2 பேரும் கை கோத்து அதுக்காக படுற பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நல்லா அவரோட அன்பை நினைவு கூறுங்க, மறந்துடாதீங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்கணும்? Who is close to your heart? இது இல்லாமல் இருக்கட்டும், அப்போ தான் இருக்கு. வெளியே போனோன்னே ஜீசஸ் சர்ச்சுக்குள்ளே வரைக்கும். வெளியே போனோன்னே மணி 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 மணி. என்னையெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இன்றைக்கி அதோட முடிப்போம். அவர் நாம் பாவிகளாக இருக்கும்பொழுது பிதாவானவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுமதித்தார் மறுபடிக்கு. ஸோ அவர் பிறந்து வாழ்ந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக்கொள்ளக்கூடிய வழி, அப்படின்னா நம்மளை பிதாக்கிட்ட மறுபடியும் சேர்க்கக்கூடிய வழியை ஏற்படுத்தினார். நமக்கு மட்டும் இல்லை, பாருங்க, மனு குலத்துக்கு செஞ்சது அந்த அழைப்பை நம்மளாம் பெற்றுக்கொண்டோம். நம்ம வெளியே நிறையா பேர் இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சாலும் என்ன செய்யறது, அவங்களுடைய சூழ்நிலைகள் அவர்கிட்ட வர முடியல. ஆனாலும் தேவன் அதையும் செய்வார். அவங்களும் வருவாங்க, வர வைப்பார். சூழ்நிலைகள் அது சாதகமாகும். அவருடைய ரட்சிப்பு காரியம் நிச்சயமாக அந்த பூமியில் முழுமையாக அதை நாம் பார்ப்போம். ஓகே, அவருடைய ரட்சிப்பின் செயல் நம்ம மூலமாகவும் தேவன் செய்ய முடியும். அதனால் நம்மலாம் சேர்ந்து செயல்படுவோம். ஓகே, சேர்ந்து செயல்படுவோம். ஆமென், ஆமென். எழுதி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகமான அன்பு. யாரும் எழுதி நிற்போமா? தியாகமான அன்பில் அவர் எதையும் தனக்குன்னு வைத்துக்கொள்ள. தியாகமான அன்பு. வாங்க வாங்க, கண்களை மூடுவோம். ப்ரே பண்ண போகிறோம். அதுக்கு முன்பாக நான் சொல்கிற கேளுங்க. தியாகமான அன்பு தனக்கு எதுவுமே வைத்துக்கொள்ளாது. தனக்கு எதுவுமே வைத்துக்கொள்ளாது. ஜீசஸ் இயேசு கிறிஸ்து தனக்கு எதையும் வைத்து கொள்ளாமல் முழுமையாக அவர் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. அதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, அதுக்கப்புறம் தண்ணி புறப்பட்டு வந்ததுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். He didn't keep his blood. He gave everything. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம உள்ளத்தையும் முழுமையாக அவருக்கு கொடுப்போமா? முழுமையாக கொடுப்போமா? நம்ம வாழ்க்கையை முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ இந்த பூமியில் எங்களை வச்சுருக்கீங்க. அதை நாங்கள் எந்த வகையிலும் தவறாதபடிக்கு
எல்லாத்தையும் உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம், உங்களுடைய அமைப்பின் பிரகாரம் நாங்கள் வாழ, செயல்பட, தொடர்ந்து பரிசுத்தாவி மூலமாக எங்களுக்கு புத்தி சொல்லி, எங்களுக்கு போதித்து வழி நடத்துவதற்காக நன்றி. அல்லேலூயா. நாங்கள் அதை கேட்டு நடக்க எங்களுக்கு அந்த தாழ்மை உள்ளத்தை ஆண்டவரே கொடுங்க. ஹெல்ப் us to be humble and teachable. Yes, humble and teachable. நாங்கள் தாழ்மையாக இருந்து கற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் உள்ளத்தையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்கிறத கேட்போம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. ஒருமித்து நாங்கள் யாவரும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. எங்களை நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கீங்க, நாங்கள் உங்களை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. மேலும் 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 கொண்டாட, மேலும் 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 உங்களை உயர்த்த, மேலும் 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 உங்களை ஆண்டவரே நாங்கள் அல்லேலூயா உங்களில் நாங்கள் ஆட்படுத்தி கொண்டு இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.